ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போனாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அஞ்சலி, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன். நீ கடைசி நேரத்தில் இப்படி காலை வாரிட்டே என் குடும்பத்துக்கே துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய பைரவி நேரில் போயிட்டு இந்த ஆஞ்சலியை பேசுகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டி நான் இந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டு இருப்பீங்க, நான் அதனால தான் போய் சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு வேறு ஏதாவது சொல்கிறது இல்லை, என்கிட்ட ஐடியா கேட்குறதாண்டி. நீயே அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துகிட்டு ஆல்ரெடி ஒரு வாட்டி கர்ப்பமாக இருந்ததும் இது ஏமாற்றி மாட்டிக்கிட்டு இல்லை, மறுபடியும் அதே பிளானை போட்டு ஏண்டி இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு நீ வர்றதுக்கான கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. ஏன்னா உன் மேலே எல்லாரும் கொலை வெறியில் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னா கார்த்தி உன்னை கொன்னே போட்டுருவான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஞ்சலியை அங்கேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உன்னை நம்பி என் ஆஃபீஸ்லலாம் விட்டுனடி, கடைசியில் பார்த்தீங்கன்னா என் ஆஃபீஸ்லேயும் நீ கொள்ளையடிச்சுக்கிறன்ற விஷயத்தை என் கையில் இலக்கியா சொல்லிட்டா. நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பேன், நான் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுறேன். ஆனால் நீ இப்படி பண்ணி வச்சுருக்கேன், உன் மேலே நான் வச்சிருக்கிற மரியாதையெல்லாம் உடச்சிட்டுறியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சலி என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த இலக்கிய கையில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நீங்களும் இப்போ அந்த வீட்டில் ஒரு அடிமை மாதிரி தான் இருக்கீங்க. உங்கள் கதையும் என் கதையும் ரெண்டு ஒன்று தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் அடிமை மாதிரி இருந்தாலும் என் வீட்டில் நான் இருக்கேன். நீ இனிமேல் அந்த வீட்டுக்கு வர முடியாது, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைரவி சொல்கிறாங்க. ஆண்டி நம்ம ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த இலக்கியாவை ஒன்றும் இல்லாத பண்ணுறலாம், சீக்கிரமே அவளை அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சலி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வில்லியிலையும் சேர்ந்து என்ன தான் பிளான் போட்டு 6 மாதம் வருஷ கணக்கில் பிளான் போட்டாலும் நம்ம இலக்கிய கௌதம் என்றைக்குமே ஜெயிக்க முடியாதுங்க. அந்த வீடியோ இருக்கிற வரைக்கும் இந்த பைரவி எப்பவுமே அடிமை தாங்க. அந்த வீடியோ விஷயத்தை இந்த ஆஞ்சலி கையில் சொன்னால் இவ ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவா அப்படின்றதுனால கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இவ சரியான ஃப்ராடு அப்படின்றது நம்மளுடைய பைரவிக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஆஞ்சலி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஹெல்ப் பண்ணால் நம்ம தான் வாங்கி கட்டிக்கணும். அதுவும் போக இலக்கிய கையில் வீடியோ இருக்குது, அதனால் இவளுக்கு ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டா. அதனால் இவ கூட சகவாசத்தை நம்ம கட் பண்ணணும் அப்படின்ட்டு பைரவி நினைக்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் இதெல்லாம் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த ஆஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்ல காலம் வராது. இந்த ஆஞ்சலி ரோட்டில் போய் நின்று பிச்சை எடுத்தால் தான் அவளுக்கு புத்தி வருங்க. நம்மளுடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவர் முன்னேறிட்டு போகிறாங்க. நம்மளுடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸில் முன்னேறிட்டு நம்மளுடைய கௌதமுக்கு இலக்கியாவுக்கு ஒரு குட்டி கௌதமோ குட்டி இலக்கியாவை பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜானி ஆசையெல்லாம் நம்ம கௌதம் சார் இலக்கியா நிறைவேற்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.